ஹே ஆல்! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் தேக்குக் ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். ஆ இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்து மை பெர்ஃபெக்ட் ஒன். இது ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். டாப் டே வச்சு அரேஞ்ச் மேரேஜ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஐடியா வச்சு நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன்டா. அண்ட் உங்க யூசர் நேம் வந்து நான் நோட் பண்ணியிருந்தேன். பட் சாரி ரெக்கார்ட் பண்ணும்போது மறந்துட்டேன். ஓகேடா. நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். இன்ட்ரோலாம் எதுவும் பெருசா தேவையில்ல. டைரக்ட்டா ஸ்டோரில போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா, ஜிமின் தான் நம்ம ஜாங்குக்கே அப்படி பார்த்துட்ருக்கான். அந்த பக்கம் நம்ம ஜாங்குக் பெரிய இடியே விழுந்த மாதிரி உட்காந்துட்ருக்கான். அப்படியே செவர பார்த்தாக்குல, ஏதோ அவன் உடம்புல உயிரே இல்லாத மாரி அப்படியே சோல்லெஸ்ஸா உட்காந்து பார்த்துட்ருக்கான். இப்ப ஜிமின் தான், "ஏய் ஜங்குவா, போதும் இப்படி மூஞ்ச வச்சிட்டு இருக்காதடா. உன்ன பார்த்தா எனக்கே சகிக்கல. எனக்கு புரியுதுடா. உங்க அப்பா உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம இந்த மேரேஜ ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு தான். அதுக்காக இந்த மாரி உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? ஆ? இல்ல ஜிமினா, உனக்கு புரியாது. அவரு அவர்கிட்ட நான் இதுவரைக்கும் எதுவுமே கேட்டதில்லடா. எதுவுமே நான் ஆசைப்பட்டது பண்ணித்தாங்க நான் கேட்டதே இல்ல. அவர் சொன்னதுக்கெல்லாம் ஓகே, ஓகேன்னு தலையாட்டிட்டே இருந்திருக்கேன். அதுக்காக இப்ப மேரேஜும் அவர் இஷ்டத்துக்கு பண்ணி வைப்பாரா? அதுக்கும் நான் ஓகே சொல்லணும்ல? ஓகே என்கிட்ட கேட்க கூட இல்லடா. அவராவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுவும் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்ல. ஒரு ஃபோன் கால்ல என் மேரேஜ ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுவும் 3 வீக்ஸ். உன்னால நம்ப முடியுதா? 3 வீக்ஸ்ல எனக்கு மேரேஜ். அண்ட் எனக்கு 21 தான் ஆகுது. அதுக்குள்ள அவருக்கு என்ன அவசரம் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு? எனக்கு புரியல உண்மையிலே. நான் என்ன அவ்ளோ பாரமா இருக்கேனா அவருக்கு? என்ன சீக்கிரம் இந்த வீட்ட விட்டு அனுப்புறதுக்கு? அவருக்கு முடியலன்னா சொல்லிரு ஜிம்னா. நான் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு ஏதோ ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். அதுக்காக இப்படி சீக்கிரம் என்ன பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. என்னால முடியல ஜிம்னா. ஏய் ஜங்குவா, எதுக்கு எதுக்குடா இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஆ ஓகே புரியுது. அங்கிள் பண்ணது தப்பு தான். ஒத்துக்கிறேன். ஆனா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்டா. அவரு ஏதோ பயப்படுறாரு. உன்கிட்ட இவ்ளோ காசு, பணம் இந்த மாரி நீ ரொம்ப ரிச்சா இருக்க. அதெல்லாம் யாராவது உன்ன நம்பி உன்னை ஏமாத்திட்டு போயிருவாங்களோன்னு அவரு பயப்படுறாரா? அதனால தான் இருக்கும். அதுக்குன்னு அதுக்குன்னு எனக்கு இப்பவே நீ மேரேஜ் பண்ணி வைக்கணுமா? இல்ல ஜிமீன். எல்லாருக்கும் அவங்கவங்க லைஃப வாழணும்னு ஆசை இருக்கும்ல. அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன பார்த்தா அப்படியா இருக்கு? ஆ? நீயும் அத மாரி சொல்ற? யாரோ என்னை ஏமாத்திட்டு போயிருவாங்கன்னு. என்னால முடியல ஜிமீன். அப்படின்னு ஜங்குக்கும் புலம்பிட்டு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே மாறி மாறி புலம்பிட்டு, இப்போ டைம் ஆகுது. 2 பேரும் கிளம்பி ஏர்போர்ட்க்கு தான் போறதுக்கு கிளம்பி கீழ வராங்க. வரும்போது ஜங்குக் அப்பா தான், "ஆ ஜங்குக் வந்துட்டியாப்பா? ஆ உனக்கு லாஸ்ட் பர்த்டேக்கு ஒரு கார் கிஃப்ட் பண்ணலையா? அந்த கார்ல போயிரு சரியா? நான் மாப்பிள்ளை கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கார்ல தான் நீ வருவேன்னு. நீ அதனால மாத்தி எதுவும் எடுத்துட்டு போயிறாத. அவருக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா?" அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜங்குக்கு அது காது குடுத்து கூட கேட்கல. அவன் செம்ம கடுப்புல அப்படியே ஸ்பீடா நடந்து போய்க்கிட்டு இருக்கான். பின்னால ஜிமின் தான், "அ ஆ ஓகே அங்கிள். ஓகே, ஓகே. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ 2 பேரும் இப்போ ஏர்போர்ட்ல தான் வந்து நிக்கிறாங்க. வெளிய வெயிட் பண்ணிக்கிட்டு, கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பியும் நம்ம ஜங்குக்கு அத பத்தி தான் புலம்பிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜிமின் தான், "சரி விடு ஜங்குக்கா. நீ எதுவும் நினைச்சு ரொம்ப வொரி பண்ணிக்காத. மேபி அவன் நல்லவனா கூட இருக்கலாம். அங்கிள பத்தி உனக்கு தெரியும்ல. அவரு எப்போதுமே உனக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு. நல்லது மட்டும் தான் நினைப்பாரு. ஸோ மேபி இந்த புதுசா வர்றவன் கூட நல்லவனா இருக்கலாம். ட்ரை பண்ணி பாரேன்." அப்படின்னு சொல்றான். நம்ம ஜங்குக்கும், "தெரியும் ஜெமினா. இதுக்கு மேல எதுவும் ம் மிஸ்டர் ஜங்குக்" அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யார்ரா அது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் தான் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்க ரொம்ப மாஸா கெத்தா ஒரு பர்சன் நிக்கிறாங்க. அவங்க கூடவே கொஞ்சம் பின்னால தள்ளி இன்னொரு பர்சன் நிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஃபுல் கோட் சூட்ல பார்க்கவே ரொம்ப கிளாஸா, ரொம்ப ரிச் பீப்பிள் மாதிரி தெரியுது. இவங்களுக்கு அப்படி ஒரு ஷாக்கு. வேன் பார்த்துட்டு இருக்காங்க. ம் ஜங்குக், ஜியான் ஜங்குக் நீங்க தானே? அப்படின்னு திரும்பியும் கேட்குறாங்க.
இப்போ நம்ம ஜங்குக் தான். அ அ ஆமா. ஜங்குக் நான் தான். நீங்க நீங்க மிஸ்டர் கிம் மிஸ்டர் கிம்மா? ம். ஆமா. நான் தான். கிம் தயாங். அப்படின்னு சொன்னதும் அப்படியே நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் வாய பொளந்துட்டு பார்க்குறாங்க. ஏன்னா, கிம் டயாங்ன்னு சொன்னாலே இந்த சிட்டில இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஈவன் அந்த கண்ட்ரி ஃபுல்லாவே தெரியும். பிகாஸ் அவ்வளோ பெரிய டாப் பிசினஸ் மேன்ல ஒருத்தரு. அண்ட் இவரு கம்பெனி தான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வரும். ஸோ அவ்வளோ பெரிய பிசினஸ் மேன் நம்ம முன்னாடி நிற்கிறாரா அப்படின்னு பப்பரப்பேன்னு வாய பொளந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்படி 2 பேரும் வாயடைச்சு போய் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜிமின் தான் கேட்குறான், அப்போ அப்போ உங்க கூட நிற்கிறாங்களே இவங்க இவங்க தான் மின் யோங்கியா? அந்த அந்த செக்ரட்டரி ரொம்பவே ஃபேமஸான செக்ரட்டரி. கிம் டேயோட செக்ரட்டரி. அது நீங்க தானா? ஆமா, நான் தான். இப்ப என்ன அதுக்கு? அப்படின்னு நம்ம யூங்கியும் சொல்றான். அவ் திரும்பியும் ஒரு ஷாக்கு நம்ம ஜிமின்க்கு. என்னது? மின் யோங்கி நான் பார்த்துட்டேனா ஒரு வழியா? அப்படின்னு இன்னும் கண்ண பேன்னு பார்த்துட்டு இருக்கான் நம்ம யூங்கிய. இவன் யூங்கி தான். ம். ஓகே. உங்க இன்ட்ரோடக்ஷன்லாம் முடிஞ்சுச்சுன்னா, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாம் ப்ளீஸ். ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லா ஜங்குக்க சுத்தி வர்றதுக்குள்ளயும் நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் மூவ் பண்ணா நல்லது. அப்படின்னு சொல்றான். ஸோ நம்ம ஜங்குக்கும் ஆ ஆ ஓகே, ஓகே போலாம். அப்போ நம்ம தேங்கண்ணா கார் கீய குடு. நான் டிரைவ் பண்றேன். அப்படின்னு சொல்றான். நம்ம ஜங்குக் தான். ம். என்ன திமிரு இவனுக்கு? ஏன் கார் கீய இவன் கேட்குறானா? இவன் ஓட்டுவானா? அப்ப நான் எதுக்கு? அவனே டிரைவ் பண்ணிப்பானா? அப்ப அவனே ஒரு கார்ல வர வேண்டியதானே? இன்னதுக்கு தேவையில்லாம வர சொன்னான்? அதுவும் ஒருத்தங்கிட்ட பேசுற பேச்சு அவன் டோனே சரியில்ல. இதே பெரிய மைனஸ் பாயிண்ட். அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்புல அப்படி அந்த கீ எடுத்து நம்ம தேங்கிட்ட குடுக்குறான். ஸோ குடுத்துட்டு அவனும் பேசஞ்சர் சீட்ல போய் உட்காந்துக்கிறான். நம்ம தேங் டிரைவ் பண்றான். பின்னாடி நம்ம யோங்கியும் ஜிம்மின்னு உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தேங்கோட ஃபேஸ் அப்படி கோல்ட் ஃபேஸா ரொம்ப ஹார்டா அப்படியே உட்காந்து அவன் பாட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் தான் இப்ப பார்த்துட்டு, ம். "உனக்கு எத்தன வயசு?" அப்படின்னு கேட்குறான். நம்ம தேங்கும் அப்படி ஒரு டைம் நம்ம ஜங்குக்க திரும்பி பார்த்துட்டு, திரும்ப ரோட பார்த்துட்டு, ம். 29. 29ஆ? ரொம்ப ஓல்டு. அப்படின்னு ஜங்குக் அவன் மனசுக்குள்ள மனசுக்குள்ள நெனச்சு ரொம்ப சைலண்ட்டா பேசுறான். பட் அது நம்ம கிளியரா நம்ம தேயாங்கும் காது கேட்குது. ஆனா அத எதுவுமே கண்டுக்கல. இப்ப நம்ம திரும்பியும் நம்ம ஜங்குக் தான் நம்ம தேயாங்கையே பார்த்துட்டு, ம். உன் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்கு? நீ சிரிக்கவே மாட்டியா? இல்ல உனக்கு எப்படி சிரிக்கணும்னு தெரியாதா? ஏன் இந்த மாரி உர்ருன்னு உட்காந்துட்டு இருக்க? ஆ? அப்படின்னு கேட்டதும், நம்ம தேங்க்கு ஒரே ஷாக்கு. நம்ம பின்னால நம்ம யூங்கி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம தேங் அ அது அது சாரி ரூடா இருந்துச்சுன்னா. பட் என் ஃபேஸே அப்படிதான். இனிமே ட்ரை பண்றேன். அப்படின்னு சொல்றான். நம்ம ஜங்குக் தான். என்னமோ போங்க எனக்கு அதெல்லாம் தெரியல. ஏதோ பிசினஸ் பார்ட்னர் கிட்ட பேசுற மாரி இருக்கு நீங்க பேசுறது. ம். அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறான். இப்ப நம்ம தேங் தான். ம். அது உனக்கு இந்த மேரேஜ்ல ஓகே தானே? மிஸ்டர் ஜியான் சொன்னாங்க. அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஜங்குக் தான். ம். நீங்க 2 பேருமே பேசி முடிவெடுத்துட்டு, இப்போ என்ட்ட கேட்டா, நான் என்னத்த சொல்ல? அதுவும் ஒரு ஃபோன் கால்லே பேசி முடிவு பண்ணிட்டீங்க. ம். நான்லாம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கே ரைட்ஸ் இல்ல என் லைஃப் மேல. அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு விண்டோ பக்கம் உட்காந்துக்கிறான். இப்போ நம்ம தேங் தான். என்ன? அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அவன் ஃபோனை ப்ளூடூத் மூலமா கார்ல கனெக்ட் பண்ணிட்டு, மிஸ்டர் ஜியான்க்கு தான் ஃபோன் பண்றான். ஹலோ மிஸ்டர் ஜியான். ஆ சொல்லு தியான். வந்துட்டியா?
ஜங்குக் வந்தானே பாத்தியா? ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம தேங்னா பார்த்துட்டேன் மிஸ்டர் யாங். ஆ அப்புறம் ஒரு விஷயம். ஜங்குக் இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லவே இல்லையாமே. நீங்க அவன் ஓகே சொல்லிட்டான்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்க. என்ன நீங்க அவன ஃபோர்ஸ் பண்றீங்களா? நான் கேட்டது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அவன்ட்ட கேட்டதுக்கு நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லன்னு சொல்றான். என்ன பண்ணீங்க நீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த பக்கம் மிஸ்டர் ஜியாங்னா, பட் தேவாங் உனக்கு அவன பிடிச்சிருக்குன்னு சொன்னியேப்பா. அதனால தான் உடனே பேசி முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அங்கிள். அவனுக்கு பிடிக்கணும்ல. உடனே இந்த மேரேஜை கேன்சல் பண்ணுங்க. நான் சொல்ற வரைக்கும் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ண வேண்டாம். அவன் ஓகே சொன்னான். அதுவும் எனக்கு ஓகே சொன்னா மட்டும்தான் இந்த மேரேஜ் நடக்கும். அது வரைக்கும் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ண வேணாம். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. அப்படின்னு நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஜிமினும் ஜங்குக் தான் உட்காந்து நம்ம தேங்காய் ஷாக்கா பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? இவன் என்ன பண்ணான்? எதுவுமே புரியல. பேன்னு உட்காந்துருக்காங்க. நம்ம தயாங் அவன் பாட்டு டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கான் காரை. இப்போ அந்த கார் ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ள தான் போகுது. அவன் போகும்போதே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்லாம் ஓப்பன் ஆகுது. உள்ளே போகும்போதே ரொம்ப நிறைய ஒர்க்கர்ஸ், அந்த பாடி கார்ட்ஸு, அப்புறம் அந்த மேன்ஷனில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்னு அப்படி 2 பக்கமும் லைன் கட்டி அப்படி ஃபுல்லாக நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் எதுக்கு இவ்வளோ பேர் வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். நம்ம தேங்னா தெரியல, எப்போதும் நான் வரும்போது இப்படி தான் நிற்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டேன், பட் கேட்க மாட்டேறாங்க. என்னன்னு புரியலை. நம்ம சுகா தான், அதுக்கு நீ வீட்டுக்கு டெய்லி வரணும்டா. 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்தா அப்படி தான் உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களாமா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே சொல்லிட்டு நம்ம தயாங்கும் ஜங்குக் மட்டும் இறங்குறாங்க. சுகா தயாங் நீ போ, நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம தயாங் தான், ஏய் ஏன்டா, அதான் இந்த எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் இருக்குல்ல, வா உனக்கு டயர்டாக இருக்கும், திரும்ப வீட்டுக்கு போனால் டைம் ஆகும்ல, எங்கே தங்குடா. இல்லைடா பார்த்துக்கலாம் இப்போ அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஜிமின்னா அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். சுகா தான், என் கூட வா, என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிடுறான். இப்போது நம்ம ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு, டேய் என்னடா இவன் என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க, டேய் மச்சான் காப்பாத்துடா, உனக்காக தான் நான் வந்தேன், இவன் என்னடா இப்படி பண்ணுறான், அதான் தெரியல ஜிமினா, பார்க்க டீசெண்டாக தான் தெரியுறான், ஒன்றும் பண்ண மாட்டான், சும்மா போ, சமாளிச்சுக்கலாம், போ போ. டேய் ஜங்குவா என்னடா, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், நான் மட்டும் என்ன போய் ஹாயாக என்ஜாயாக பண்ண போகிறேன், இவன் கூட தான் நானும் போகிறேன், போ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறான். இப்போ தேங்கும் ஜங்குக்கும் தான் மேன்ஷனுக்குள்ளே போகிறாங்க. அந்த மேன்ஷன் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்பவே பெருசாக அவ்வளோ டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி, அந்த வீடும் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு பேலஸ் ரேஞ்சுக்கு அவ்வளோ இதாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்படியே நம்ம ஜங்குக் அதை சுற்றி பார்த்துக்கிட்டே நம்ம தேங் பின்னாடியே போகிறான். எங்கன போகிறோம் எங்கன வரோன்னு கூட எதுவுமே தெரியல. அப்படியே நம்ம தேங் முன்னால் போகிறோம், நான் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். நம்ம தேங் நான் அப்படியே ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போகிறோம், நம்ம பின்னாலே ஜங்குக்கும் அப்படியே நடந்து போய்கிட்டு மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு பக்கமாக பார்த்துட்டே போகிறான். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மேன்ஷன், ஆனால் ரொம்பவே அழகாக இருக்குது. இவனுக்கு இவ்வளோ டேஸ்ட் இருக்கா, நீட்டாக பண்ணியிருக்கான், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறான். அப்போது நம்ம தயாங் தான் ஒரு ரூம் முன்னால் நிற்கிறான். அதை பார்க்காம நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனனால அப்படி போய் நம்ம தயாங் மேலே இடிச்சிடுறான். சொல்லிட்டு நிற்க மாட்டானா, அவன் பாட்டு சடன் பிரேக் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அவன் ஃபோர்ஹெட் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். நம்ம தயாங் தான் இடித்த இம்பேக்ட்டுக்கு அப்படி முன்னால் திரும்பி பார்த்துட்டு, ஏய் ஜங்குக் என்னாச்சு, பார்த்து வர மாட்டியா, பார்த்துட்டே தான் வந்தேன், நீ நிற்கும் போது சொல்ல மாட்டியா, ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம தேங்கும் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி வா
அப்படின்ட்டு 2 பேரும் ரூமுக்குள்ள தான் போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அந்த ரூமை பேன் பார்க்குறான். என்னடா இது, ரூமா இல்லை மியூசியமா? இவ்வளோ க்ளீனாக இருக்கு, இது சரிப்பட்டு வராது. ரூம்னா கலைஞ்சிருந்தா தான் நல்லாயிருக்கும். இவன் மியூசியம் ரேஞ்சுக்கு எல்லாம் வச்ச இடத்துல அப்படி இப்படி இருக்கு, ரொம்ப நீட்டாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். நம்ம தேங் பார்த்துட்டு ஜங்குக் உட்காரு, ஏன் நிற்கிற? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே ஒரு சேரில் உட்காந்துருக்கான். நம்ம தேங் தான் ஒரு ஃபோன் நீட்டுறான். என்கிட்ட ஃபோன் இருக்கு, எதுக்கு உன் ஃபோன்? அது ஒன்றும் இல்லை, நான் அவ்வளவா வீட்டுக்கு வரமாட்டேன். ஸோ ரூமில் எதுவும் டிவி செட் பண்ணல, உனக்கு போர் அடிக்கல, நான் கேம்ஸ் ப்ளே பண்ணேன், அதுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன். கேம்ஸா? நீ இப்போ என்ன குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற தெரியுதா? ஆமாம், நீ குழந்த தானே? ஆமாடா, நீ குழந்த தானே? என்னலேருந்து ரொம்ப சின்ன பையன் தானே நீ? இப்போ தானே காலேஜ் முடிச்சிருக்க. ஒன்றும் தெரியாத பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நெத்திலே அடிக்கிறான். ஜங்குக் விட்டுறாதடா, ஸ்ட்ராங்காக இரு. ஐயோ, இவன் பண்ணுறதுலாம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஜங்குக் மனசில் நினச்சிக்கிட்டே அவன்கிட்ட ஃபோனையும் வாங்குறான். கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், அப்புறம் கீழே போய் 2 பேர் சாப்பிட்லாம், ஓகேவா? ஓகே அப்படின்னு ஜங்குக் சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம தேங்கும் வெளியே வந்துடுறான். ஷவர்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறான். அப்புறம் நம்ம தேங்கும் ஜங்குக்கும் தான் கீழே போகிறாங்க டைனிங் ஹாலுக்கு. போயிட்டு உட்காந்துட்டு நல்லா ஃபுட் எல்லாமே மேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. அது எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிட்டு எல்லாம் வச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது அண்ட் எல்லாமே அவனோட ஃபேவரட் டிஷ்ஷஸாக இருக்குது. அவனுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது. எல்லாம் எனக்கு பிடிச்சதாக இருக்குது. இது தெரிஞ்சு தான் பண்ணாங்களா இல்லை தெரியாமல் சும்மா அப்படி பண்ணாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கான் நம்ம தேங் தான். ஜங்குக் சாப்பிட்லையா? எதுக்கு பார்த்துட்டே இருக்க? உனக்கு இதுதான் பிடிக்கும் தானே? பிடிக்கும், ஆனால் உனக்கு எப்படி தெரியும்? அது தெரியும், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜங்குக் அப்படி நம்ம தேங்கே பார்த்துட்ருக்கான். என்ன இவன் பேசுகிறதுலாம் ஒரு மாதிரி ரூடாக இருக்கிற மாதிரி இருக்கு டோனு, ஆனால் ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் எப்படி புரிஞ்சுக்கனே தெரில. பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், ஆனால் டோனே ரூடாக பேசுகிற மாதிரி பேசுகிறானே, தான் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு முடிச்சுட்டு அவனும் சாப்பிட்றான். நம்ம தேங்காய் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது ஒரு மேட் தான் ஒரு பனானா மில்க் ஷேக் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம தேங்காய் அதை வாங்கிட்டு அப்படி ஜங்குக் கிட்டே கொடுக்குறான். ஜங்குக் ஏண்டா குடி. ஹெய், பனானா மில்க் ஷேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக அப்படி நம்ம தேங்கிட்ட வந்து வாங்கி குடிச்சிட்ருக்கான். நம்ம ஜங்குக்கும் பார்த்துட்டு இதுவும் எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுதான் பண்ணேனா, என்ன பண்ணலாம், கேட்போமா கேட்போம். சொல்லு ஜங்குக், ஏதாவது வேணுமா? இல்லை, பனானா மில்க் ஷேக். ஆமாம், பனானா மில்க் ஷேக் தான் எனக்கு பிடிக்கும்னா செய்ய சொன்னேன். இதுவும் தெரிஞ்சிருக்கா? சரி, எனக்கு பனானா மில்க் ஷேக் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னேன்ல ஜங்குக், எனக்கு தெரியும். அதுதான் சொல்கிறேன், எப்படி தெரியும் உனக்கு? அது எப்படி சொல்கிறது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஓகே. என்ன இப்படி தயங்குறான் என்கிட்ட பேசுகிறதுக்கே? அவ்வளோ ஹார்டாக பேசிகிட்டு இருந்தான்.
அப்பா கிட்டேலாம் ரொம்ப இது பிஸ்னஸ் மீட்டிங் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இப்போ என்ன இன்னும் தயங்குறான்? தியாங் ஆ சொல்லு. ஜங்குக் எங்க பாரு, எனக்கு பெருசாலாம் எதுவும் அப்படி இப்படின்லாம் சொல்லி என்னால் ப்ரப்போஸ் பண்ணலாம் தெரியாது. எனக்கு உங்கள் அப்பா கூட நீ ஆஃபீஸ் வருவல்ல, அப்போ இருந்தே அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை அப்போ வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ காலேஜ் முடிக்கிட்டு தான் வெயிட் பண்ணேன். அதான் உங்கள் அப்பாட்ட சொல்லி, ஆனால் அவர் இப்படி ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. சாரி. ரொம்ப நல்லா தெரியுமா? அது பரவாயில்ல ஜங்குக். நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதான் நடக்கும். உனக்கு வேண்டானா சொல்லி விட்டுடலாம். பட் ஒரு சான்ஸ் கூட. கொஞ்ச நாள் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், அப்புறம் டேட் பண்ணலாம். உனக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகேவா? ஏன் இவ்வளோ ஜென்டில்மேனாக இருக்கான்? சரி, ட்ரை பண்ணி பார்க்கறதுல என்ன வந்துட போகுது? அவன் கேரக்டரும் நல்லா தான் இருக்கு, பார்க்கவும் அழகாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக. ஓகே தேங்க். சரி, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே ஸ்மைல் வருது தேங்க்கு. அதை அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடும். ஏன்னா வந்ததுலேருந்து தேங் அப்படி உருன்னு தான் இருக்கும் அவன் ஃபேஸ். இப்போ அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது, பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் நம்ம தேங். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. தேங்கும் ஜங்குக்கும் இப்போ ஜங்குக் அப்பா முன்னாடி தான் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அப்பா அப்படி நம்ம ஜங்குக்கு எதிர்பார்த்த மாதிரி என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே ஓடல. ஏன்னா திடீர்னு தேங் வந்து இந்த கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிருப்பாங்க. இப்போ 2 பேரும் எதுக்கு வந்திருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், அப்பா எனக்கு எனக்கு ஓகே. என்னடா ஜங்குக் என்ன சொன்ன? அது வந்து எனக்கு ஓகே, ஐ மீன் இந்த மேரேஜ்க்கு ஓகே, பட் அதுக்கு மேலே கொஞ்சம் நாங்கள் டேட்டிங்லாம் போய் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம். ஐ மீன் எனக்கு இப்போதைக்கு இந்த டேட் பண்ணுறதுக்கு ஓகே, அதை தான் சொல்லாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம தேங்கடி சிரிச்சுக்கிட்டே ஜங்கு கூட ஹேண்டை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, மிஸ்டர் ஜான், ஜங்குக் எப்படி சொல்கிறானோ அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். அவனுக்கு டேட்டிங்லாம் போய் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான். ஸோ அது மாதிரியே நாங்கள் கொஞ்ச நாள் டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தா, இந்த மேரேஜ்க்கு அவனுக்கு விருப்பம் இருந்தால் ஓகே, அப்போது பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு எந்த அவசரமும் இல்லை. அண்ட் இந்த மெயின் டைம் அவனுக்கு என்னென்ன ட்ரீம்ஸ் இருக்கோ அதையும் அவன் ஃபாலோ பண்ணட்டும். மேரேஜ்க்காண்டி அதை எதையும் அவன் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம். அதுதான் அவங்க சைடில் எது பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்கட்டும். டேட்டிங்கும் நாங்கள் பண்ணுறோம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது கேட்டதும் ஜங்குக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அவன் இந்த மேரேஜை மட்டும் பற்றி யோசிக்காமல் நம்மளோட ட்ரீம்ஸை பற்றி யோசிக்கிறான் அப்படின்னு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுது நம்ம தேங்க மேலே. ஓகேடா, இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியல நான் எப்படி கொண்டு போகிறேன்னு. ஐ மீன் இந்த ஸ்டோரி நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு 2 months பேக் இருக்கும், புதுசாக அப்போ ரெக்கார்ட் பண்ணது. பட் அதை கரெக்டாக நான் ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுருந்தேன். அதை நான் இப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் பேலன்ஸு. அதனால் எனக்கு எப்படி கொண்டு போகணுன்னு தெரியல. ஸோ மாதிரி ரஷ்டாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஓகே. ஓகேடா, திரும்ப ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.